Hi students, very good morning. Today we are going to see a new topic, Geography 5th lesson, India, Population, Transport, Communication and Trade. அதாவது இந்தியாவில் இருக்க மக்கள் தொகை அண்ட் தென் போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். What are the topic we are going to cover in this lesson is to understand the growth and distribution of population in India. இந்தியாவில் எந்த அளவுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி இருக்குது, அது எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, நகரமயமாக்கலோட நிலைகள், அதோட தாக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். டு நோ அபவுட் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, இந்தியாவில் மனிதவள மேம்பாடு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு லேர்ன் த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் போக்குவரத்து அமைப்பு எப்படி இருக்குது. டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் தகவல் தொடர்பு அமைப்பு எப்படி இருக்குது. டு அசஸ் த நேச்சர் ஆஃப் ட்ரேட் இன் இந்தியா, இந்தியாவில் வணிகத்தோட தன்மை எப்படி மதிப்பிட்டிருக்காங்க. These are the topic we are going to cover in this lesson. And today we are going to start the introduction, what is population and what is census and how population distribution happen. These are the topic we are going to cover today. And let's start the session now. Introduction. மக்கள் தொகை பற்றி ஒரு கற்றல், ஒரு அறிவு இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல இருக்கிற புவியியல் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். மக்கள் தொகை பல விஷயங்களும் உள்ளடக்கியதாக இருக்குது. அதில் அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறாங்க, அதோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு கலந்துருக்காங்க. ஏன்னா ஒரே கம்யூனிட்டி, ஒரே இனத்தை சேர்ந்தவங்கன்ட்டு இருக்க மாட்டாங்க, கலவையாக கலந்துருப்பாங்க. அண்ட் எவ்வளோ தூரம் அவங்க பரவியிருக்காங்க, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அடர்த்தி, மக்கள் தொகை அடர்த்தி இருக்குது, இதெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. மக்கள் தொகை கூறுகள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நாட்டில் மனித சக்தியை பற்றி எந்த அளவுக்கு இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும். மக்கள் தொகையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது எவ்ரி 10 years ஒன்ஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுது. லாஸ்ட்டாக நடந்தது எப்போனா 2011 நடந்தது. அடுத்தது 2021 நடக்கும். 2011 படி இந்தியாவோட மக்கள் தொகை 121 crores, அதாவது 121 கோடி மக்கள் தொகை இருக்குன்ட்டு அர்த்தம். இது 2011 நடந்த கணக்கெடுப்பின் படி என்னென்னா, அதில் விட 19.31 crores அதிகமாக இருக்குது. 19.31 கோடி அதிகமாக இருக்குது. 10 வருஷத்தில் 19.31 crores மக்கள் அதிகரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதுவே என்னென்னா, இந்திய மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட அளவு இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, இந்தியாவில் தகவல் தொடர்பு எப்படி நடந்துட்டுருக்கு, போக்குவரத்து, இதை பற்றிலாம் படிக்கிறது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன், பாப்புலேஷன், மக்கள் தொகை. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் இருக்கிற மொத்த மக்களோட எண்ணிக்கையை தான் ஒரு நாட்டோட மக்கள் தொகை, அதாவது பாப்புலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அகைன் ஐ ரிப்பீட் திஸ். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் இருக்கிற மொத்த மக்களோட எண்ணிக்கையை தான் ஒரு நாட்டு மக்கள் தொகை அப்படின்ட்டு சொல்கிறோம். தட் இஸ் பாப்புலேஷன். வேர்ல்டுலே அதிக அளவு மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாடு அப்படின்ட்டு எது சொல்லுவாங்கன்னா கண்ட்ரினா ஃபஸ்ட்டு சைனா தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது அதிகமாக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக எது இருக்குன்னா இந்தியா தான் இருக்குது. வேர்ல்டுலேயே மொத்த நிலப்பரப்பு, லேண்ட் ஏரியா சர்வீஸில் இந்தியா 2.4% மட்டும்தான் இருக்குது. அதாவது வேர்ல்டு குளோப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிலப்பரப்பில் வெறும் 2.4% அளவுக்கு தான் இந்தியாவோட நிலப்பரப்பு இருக்குது. ஆனால் உலக மக்கள் தொகையில் 17.5% அளவுக்கு இருக்குது. வேர்ல்டு லெவல் மக்கள் தொகையில் 17.5% இருக்குது. இந்திய மக்கள் தொகையோட அண்ட் ரேஷியோவை விட அதோட பரப்பு விகிதத்தை விட கம்மியாக தான் இருக்குது. அண்ட் தென் எவ்வளோனா 2.4%, அங்கே 17.5, 15% அளவுக்கு ரேஷியோஸ் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் உலகத்தில் இருக்கிற 6 நபரில் ஒருத்தர் இந்தியராக தான் இருப்பாங்க அப்படின்றது சென்சஸ் சொல்லப்படுது. ஸோ வேர்ல்டில் ஒரு 6 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அதில் 1 மெம்பர் யாராக இருப்பாங்க, இந்தியனாக இருப்பாங்க. அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில் அண்ட் தென் பாகிஸ்தான், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஜப்பான், இது எல்லாமே என்னென்னா மக்கள் தொகையில் இத்தனை நாடுகளில், ஸோ அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில், பாகிஸ்தான், வங்கதேசம், ஜப்பான், இந்த 6 நாடுகளோட மொத்த மக்கள் தொகை 121.43 மில்லியன்.
ஸோ இதில் மக்கள் தொகை, இந்தியாவோட மக்கள் தொகை ஏறக்குறைய என்னென்னா 6 நாடுகளோட மக்கள் தொகைக்கு சமமாக இருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்னது என்ன, அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில், பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ், ஜப்பான், இந்த 6 நாடுகளோட மொத்த மக்கள் தொகையை சேர்த்தாதான் இந்தியாவோட மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக வருது. நெக்ஸ்ட் ஒன், சென்சஸ் பார்க்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது எப்படி நடக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது ஒரு நாட்டோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான், ஒரு முழு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கிற மக்களுடைய பொருளாதாரம் அண்ட் சமுதாய ரீதியான விவரங்களை சேகரித்து அதை கன்சாலிடேட் பண்ணுறது தான், தொகுக்கிற ஒரு விஷயம்தான் என்னென்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்ட்டு சொல்கிறது. அதாவது மக்களியல் பற்றிய விவரங்களை சேகரிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இல்லாத முழு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கிற மக்களோடைய பொருளாதாரம் அண்ட் சமூக ரீதியான புள்ளி விவரங்களை சேகரிக்கிறது, அதை கன்சாலிடேட் தொகுக்கிறது, அதை பற்றின மக்களியல் பற்றின விவரங்களை சேகரிக்கிறது தான் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்கிறது. நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கலாம், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு ஒவ்வொரு தடவையும் நகராட்சியிலேருந்து கேட்பாங்க, இல்லை மாநகராட்சி ஏதாவது கார்ப்பரேஷன், முனிசிபல் கார்ப்பரேஷன், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல சேர்ந்தவங்க கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஃபீவர் இருக்கா அப்படின்ட்டுலாம் கேட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்லாம் உங்கள் வீட்டில் எத்தனை சைக்கிள் இருக்குது, வண்டி எத்தனை வச்சுருக்கீங்க, ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்றது கூட கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, எத்தனை நபர் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக அவங்க கேட்டிருப்பாங்க. எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் எத்தனை நபர் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளையாக இருந்தால் அவங்களுக்கு என்ன வயசாகுதுன்றது கூட கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கணக்கெடுப்பு ஒவ்வொரு 10 வருஷங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமாக சேகரிக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிளானிங், பாலிசி மேக்கிங் ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் வேரியஸ் ப்ரோக்ராம் பை த கவர்மெண்ட். அரசாங்கத்தோட பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்துறதுக்காக பயன்படுத்துறது தான் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றதை எடுப்பாங்க. அண்ட் டூ யூ நோவில் லிசன் பண்ணுங்கள், இந்தியாவில் ஃபஸ்ட்டு இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது 1872 நடத்தப்பட்டது. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது எப்போ ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடந்தது, ப்ராப்பராக ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடந்தது 1881 தான் நடந்தது. நாட்டில் இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2011 நடந்த எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 15வது முறையாக நடக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்புன்ட்டு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மக்கள் தொகை பரவல், அதாவது மக்கள் தொகை எப்படி பரவி இருக்கு, பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். மக்கள் தொகை பரவல்ன்றது புவியோட மேற்பரப்பில் மக்கள் எந்த இடைவெளிகளில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல மக்கள் அதிக அளவு மக்கள் இருப்பாங்க, இன்னொரு இடத்துல கொஞ்சமாக இருப்பாங்க. சில ஊர்கள்லாம் பார்த்தா அங்கங்கே வீடு தான் இருக்கும், அடர்த்தியாக இருக்காது. சில இடத்துல கொஞ்சம் ஒரே இடத்துல அத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் மக்கள் தொகை பரவல், பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. இந்தியாவில் மக்கள் தொகை பரவல்ன்றது எப்படி நடக்குதுன்னா, ஒரு இடத்துல எந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குதோ அதை பொறுத்து தான் மாறுபடுது. இப்போ மேக்ஸிமம் சென்னையில் ஜாஸ்தியாக மக்கள் தொகை இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த இடத்துல வேலைவாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அங்கே போனால் ஏதோ ஒரு வேலை செஞ்சு பழச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் எல்லாருக்கும் வருது. ஸோ அதுக்காக தான் அங்கே பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குதுன்றது. கம்பேர் டு மற்ற டிஸ்ட்ரிக்டை விட அங்கே ஜாஸ்தியாக பாப்புலேஷன் இருக்கிறதுக்கு காரணம் அது. ஸோ எந்த இடத்துல தொழில் மையங்கள் இல்லைன்னா வேளாண்மை சார்ந்த தொழிலகங்கள் அதிகமாக இருக்குதோ மக்கள் தொகை அங்கே அதிகமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் இப்போ ஹில் ஸ்டேஷன், அதாவது மலை பிரதேசங்கள் இல்லைன்னா டெசர்ட் மாதிரியான ரீஜியன், இல்லை காடு பகுதி, இந்த மாதிரியான பகுதி, இல்லை தொலைதூர ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ஏதோ 1-2 வீடுன்ட்டு இருக்கிற பகுதிகளெலாம் மக்கள் தொகை கம்மியாக தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துல ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், கம்மியாக ரிசோர்ஸஸ் இருக்கிற பகுதிகளில் கம்மியாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லப்படுதுன்னா நிலத்தோற்றம், அதாவது லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. லேண்ட் தட் மீன்ஸ் டெரைன், climate, soil, water bodies, mineral resources, industries, transport, urbanization. அதாவது நிலப்பரப்பு, காலநிலை, மண், நீர்ப்பரப்பு, கனிம வளம், தொழிலகம், அண்ட் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, இது எல்லாமே நாட்டோட மக்கள் தொகை பரவலை பாதிக்கிற முக்கிய காரணிகளாக சொல்லப்படுது. அண்ட் அதிக அளவு
மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் இந்தியாவில் எங்கன்னா அதிக அளவு மக்கள் தொகை இருக்கிற பகுதி அப்படின்ட்டு எதோ சொல்லப்படுதுன்னா உத்தரப்பிரதேசம் தான் சொல்கிறாங்க. அதில் 199.5 மில்லியன் மக்கள் தொகை வந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறது. எதுனா இந்தியாவில் ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட்டுன்ட்டு யூபி தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக யார் சொல்லுவாங்கன்னா மகாராஷ்டிரா 112 அண்ட் பீகார், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி அண்ட் ஆந்திரா, இந்த 5 மாநிலத்தை தான் நாட்டோட மக்கள் தொகையில் பாதியில் இருக்குது. ஸோ எந்தெந்த சொன்னேன், யூபி, மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆந்திரா, இந்த 5 மாநிலத்தோட மக்கள் தொகையை கால்குலேட் பண்ணால் நாட்டோட பாதி மக்கள் தொகை அங்கே தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மக்கள் தொகை வந்து பாதியாக இருக்குதுன்ட்டு இந்த 5 சொன்னோம். உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலங்களில் மட்டும் நாட்டோட மக்கள் தொகையில் 4ல் 1 பகுதி மக்கள் வாழறாங்க. ஸோ 1/4 ஆஃப் த பர்சன் இந்த 2 ஸ்டேட்டில் மட்டும் வாழறாங்க. ஸோ அதிக அளவு மக்கள் தொகை இருக்கிற பகுதியை பார்த்தாச்சு. அண்ட் லீஸ்ட் பாப்புலேஷன் யார் இருக்காங்கன்னா, சிக்கிம் இஸ் த லீஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக எதை சொல்கிறாங்கன்னா சிக்கிம். 0.61 மில்லியன் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க. அண்ட் நியூடெல்லியில் தான் 16.75 மில்லியன், அதாவது New Delhi with 16.75 million population tops among the union territories. யூனியன் டெரிட்டரியிலே யூனியன் பிரதேசங்களில் முதலிடம் எந்த இடத்துல இருக்குன்னா, அதிக மக்கள் தொகை இருக்கிற ஒரு யூனியன் பிரதேசம் எதுனா சிக்கிம் தான் சொல்லப்படுது. அண்ட் தென் the uneven distribution of population in the country is the result of several factors such as physical, socio-economic and historical ones. நாட்டோட மக்கள் தொகை பரவல் சீரற்று, அதாவது ஒழுங்காக டிஸ்ட்ரிபியூஷனாக இல்லைன்னா, அதாவது ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் அந்த மாதிரி இருந்ததுன்னா, சமூக ரீதியாகவும் பொருளாதாரம் அண்ட் வரலாற்று காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா நிலத்தோற்றம், காலநிலை, நீர், இயற்கை தாவரம் அண்ட் கனிம வளங்கள் அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ் இது எல்லாமே உள்ளடக்கிய ஒன்றா இருக்குது. அண்ட் பொருளாதார ரீதியாகவும் என்னென்னா, மனுஷங்கள் ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போனாலும் எனக்கு அந்த விஷயம் கிடைக்கும். அந்த இடத்துல எனக்கு நல்ல வேலையாக இருக்கணும், ஒரு நல்ல வீடு இருக்கணும், அந்த இடத்துல தண்ணி கிடைக்கணும், எனக்கு மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்துலேயே இருக்கணும், அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பக்கத்துலேயே இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒரு இடத்துல ஒருத்தவங்க குடியேறுவாங்க, அதாவது அந்த இடத்துல வீடு தங்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இருக்குதா பார்த்துட்டு தான் மக்கள் அந்த இடத்துல குடியேறதுக்கு செட்டில்மெண்ட், அதாவது ஹியூமன் செட்டில்மெண்ட்டு இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா தொழில்மயமாக்கலுக்கும் நகரமயமாதல் அண்ட் வேலைவாய்ப்பு இதெல்லாம் சமூக பொருளாதார காரணியாக சொல்லப்படுது. மனுஷன் குடியேறதை வச்சு தான் அந்த இடத்துல எந்த அளவுக்கு தொழில்மயமாகுது அண்ட் நகரமயமாகுது. ஒன்ஸ் ஒரு இடத்துல டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்னாகும், தொழில் அதிகமாக வளர்ச்சியடையும். அதை தொடர்ந்து என்ன, மக்கள் அந்த இடத்துல அதிகமாக குடியேறுவாங்க, வேலை வாய்ப்பும் அதிகமாக கிடைக்கும். இதுதான் சமூக பொருளாதார காரணியாக சொல்லப்படுது. ஓகே, டுடே we have seen introduction of the population and census and density of population, அதாவது distribution of population, and these are the topic we covered today, and today's session is over. Thank you.